ஹலோ டியூட்ஸ், இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க நியூ இயர் ஸ்பெஷல் ஃபோட்டோ எடிட்டிங் உங்களுக்கு பண்ணணுமா? ரொம்பவே சிம்பிள் தான் எடிட் பண்ணுறது. இதில் நியூ இயர் எடிட்டிங்கில் ரொம்பவே க்ரியேட்டிவான ஃபோட்டோஸ் கூட எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது உங்களின் நண்பன் விஜய். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட். அண்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க பிஎன்ஜி ஃபைல் கூட நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா எடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட்டியோ ஃபோட்டோன்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ண வேண்டிய பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இமேஜில் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் எதுவுமே வேண்டான்னா நன்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் சிம்பலை கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னா, கீழே இருக்க டூல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கட் அவுட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா பர்சன் ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ மட்டும் இண்டிவிஜுவலாக கரெக்டாக கட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு டிக் சிம்பலை கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ கட் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக இமேஜை பெருசு பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறோம். ஃபோட்டோவை எரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த எரேஸரோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைட்டாக ப்ளர் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஹார்ட்னஸாக வேணால் கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் சிம்பலை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த புல்லுக்கு மேலே நிற்கிற மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிக் சிம்பலை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் பிளாக் ஷேடோன்னு டைப் பண்ணுங்கள். பிளாக் ஷேடோ எஃபெக்ட்னு டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஷேடோ எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் ஷேடோ எஃபெக்ட் எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம கட் பண்ணது அண்டு நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, அது ப்ராப்பராக வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காகத்தான். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டிக் சிம்பலை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2025க்கான பிஎன்ஜி ஃபைல் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோவில் அந்த பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா அவுட்புட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணி சேவ் டு ஜேபிஜி கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க.